அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தினம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் மேசராசி முதல் மீனராசி வரை எந்தெந்த இடங்களாக வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க. அதாவது 7ஆம் இடத்துல இன்றைய தினம் நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மற்றும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான நாளாக அமைகிறது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க சந்திரன், அதாவது சுகஸ்தானத்தில். அப்படி இருக்கிறதுனால இடம் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் உரிய நாளாக அமைகிறது மற்றும் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுவதால் உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய தொழில்ஸ்தானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல லாபங்களை மட்டும் பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் காரியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. உங்களுடைய தொழில்ஸ்தானம் செல்வாக்கும் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாளாக அமைகிறதுங்க. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல, அந்தஸ்து வர வைக்கக்கூடிய இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் அந்தஸ்தும் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.